ஒலிம்பிக்கு தகுதி பெற்றிருக்கீங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஷூட்டராக போயிருக்கீங்க. அதுக்கு ஈடிவி பாரத் சார்பாக நாங்கள் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறோம் சார். தேங்க்யூ. ஜூலை 26 தொடங்குது. ஸோ இந்த 1 மந்த்து நடக்குது, ஃப்ரான்ஸில் நடக்குது. இந்த போட்டியில் வந்து தமிழகத்தை சார்ந்த நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ஒரு பெருமையான தருணம். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் ஷூட்டிங்கில் யாருமே குவாலிஃபை ஆனது கிடையாது ஒலிம்பிக்ஸுக்கு. எனி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, எனி ஆத்லீட்டுக்கு வந்து ஒலிம்பிக்குங்கிறது ஒரு ட்ரீம். ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கணும், இந்தியாவுக்காக ஒரு மெடல் வாங்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம். எனக்கும் அதே தான். ஸோ இந்த டைம் நான் ஒலிம்பிக் குவாலிஃபை ஆகி கண்டிப்பாக இந்தியாவுக்காக ஒரு மெடல் வின் பண்ணுவேன். தமிழ்நாடும் இந்தியாவும் வேர்ல்ட் ஸ்டேஜில் பெருமைப்படுத்துன்றது கண்டிப்பாக பண்ணுவேன். சார், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து ஒரு குழுவாக நீங்கள் போகிறீங்க. இந்த குழுவாக போகும்போது உங்களுடைய கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன், டீமாக போகிறீங்க, உங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் ப்ளஸ் ப்ரிப்பரேஷன்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க? அங்கே இருக்க சூழ்நிலைக்கு எப்படி நீங்கள் அதை தயார்படுத்தியிருக்கீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக எல்லாம் வேறு ஈவெண்ட்ஸ் 5 பேர் வந்து வேறு ஈவெண்ட்டில் தான் குவாலிஃபை ஆகிருக்கோம். ஸோ எங்கள் ஈவெண்ட்டில், அந்த ட்ராப் ஈவெண்ட்டில் நானும் ராஜேஸ்வரி குமாரின்னு ஒரு ஷூட்டர் 2 பேரும் தான். ஸோ எங்களோட ப்ராக்டிஸ்லாம் ஜூலை 1 வீக்லேருந்து இட்டலியில் ஸ்டார்ட் ஆகுது. அதிலேருந்து அப்படியே ஃப்ரான்ஸுக்கு ஒரு 10 days முன்னாடியே போகிறோம். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒலிம்பிக் வென்யூவுக்கு போகிறோம். 22 ஜூலை போல் அங்கே போகிறோம். அங்கே ஒரு 1 week ட்ரைனிங், அதுக்கப்புறம் காம்படிஷன். இப்போது ஷூட்டிங், அதாவது அந்த ஒலிம்பிக் எடுத்த வரைக்கும் சில பேர் நம்ம மெடல் அடிச்சிருக்கோம். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். சில பேர் மெடல் அடிச்சிருக்கோம். குறிப்பாக ஷூட்டிங் எடுத்துட்டோம்னா 4 முறை நம்ம மெடல் அடிச்சிருக்கோம். ஒரு கோல்டு, 2 சில்வர், ஒரு பிரான்ஸ் அடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க, அங்கே உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் சார்? கொண்டு வருமா இந்தியாவுக்காக? கண்டிப்பாக. எனி ஒலிம்பிக்கு போகிற எல்லாரோட ட்ரீம், ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஒரு மெடல் வின் பண்ணணும் தான். இப்போ நான் போன வருஷம் வந்து வேர்ல்ட் கப்பில் 2 மெடல் வின் பண்ணியிருக்கேன் போன வருஷம். ஸோ வேர்ல்ட் கப்பில் வின் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஒலிம்பிக்ஸ்லேயும் வின் பண்ண முடியும். ஒலிம்பிக்கில் வந்து ஒரு 30 ஷூட்டர்ஸ் தான் ஒரு ஈவெண்ட்டுக்கு. அதே ஒரு வேர்ல்ட் கப்புங்கும்போது ஒரு 300 பேர் இருப்பாங்க. இந்த ஒலிம்பிக்கு வர 30 பேர் அதில் கண்டிப்பாக இருப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு 200 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. ஸோ அதில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபீல்டில் ஒரு மெடல் அடிக்க முடியும்னா கண்டிப்பாக ஒலிம்பிக்ஸ்லேயும் அடிக்க முடியும். அதுக்கான ஹார்ட் ஒர்க், அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ உலகத்தரம் வாய்ந்த போட்டிகள் எல்லாம் மெடல் அடிச்சிருக்கீங்க. இந்த ஒலிம்பிக் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் தான். அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தர போட்டிகளுக்கு நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? உங்களுடைய இப்போ காம்படிஷன் எந்த அளவுக்கு இருந்தது? ஏன்னா எதிரணியில் இருக்கவங்களும் கொஞ்சம் பலம் வாய்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய காம்படிஷன் எந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்திட்டோம்? எவ்வளோ நேரம் பயிற்சி எடுத்தோம்? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். காம்படிஷன் ரொம்ப டஃப்பாகவே தான் இருந்தது. ஏன்னா இப்போ ஒலிம்பிக்ஸுக்கு வந்து அவ்வளோ பேர் வரமாட்டாங்க. பட் வேர்ல்ட் கப்புங்கும்போது எல்லா ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து 3 பேர் வருவாங்க. ஸோ ஃபீல்டு வந்து ரொம்ப எலாபரேட், நிறையா ஷூட்டர்ஸ், எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் ஷூட்டர்ஸ் அந்தந்த கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி வர்றதுனால அதுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து எங்களோட சொந்த ரேஞ்சு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ராயல் புதுக்கோட்டை ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ரேஞ்ச் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்ட் கப்புக்கெலாம் ப்ரிப்பேர் ஆனேன். என் ஃபாதரோட கைடன்ஸு அண்ட் ப்ளஸ் என் ஆஸ்திரேலியன் கோச் ரசல் மார்க்னு இவங்க 2 பேரோட கைடன்ஸில் தான் ட்ரெயின் ஆகி ப்ரிப்பேர் ஆகி வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ண வேண்டியது என் ஃபாதர் தான். அவங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணி இந்த சொந்தமாக ஒரு ரேஞ்ச் அமைச்சு கொடுத்ததுனால இதில் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த லெவலுக்கு ரீச் ஆக முடிஞ்சுது. சார், இப்போது ஒரு விளையாட்டு போட்டின்னு எடுத்தோம்னா நம்ம உடல் வலிமையோடு சேர்ந்த மன வலிமை நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ இது சைக்காலஜிக்கலாக ரொம்ப நம்ம இதை வந்து அதிகமாக சைக்காலஜிக்கலாக நமக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் மன உறுதி கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம ஷூட் பண்ணுறது கரெக்டாக இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து ரன்னிங்காக இருக்கும்போது ஓடும்போது ஒரு ரவுண்டில் முடிஞ்சிடும். ஸோ நமக்கு இந்த ரவுண்ட்ஸ் வரும்போது ஒரு ஷூட் மிஸ் ஆனால் கூட அடுத்த ஷூட் டார்கெட் பண்ணி அடிக்கணும் போது அந்த மன வலிமையை நீங்கள் வளர்த்துக்கு என்ன பண்ணுறீங்க? உடல் வலிமையோடு சேர்த்து மன அதுக்கு எங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். கொஞ்சம் மெடிடேஷன், விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி இதை வச்சு தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இதுக்கு அமைக்க முடியும். சார், இப்போது பொதுவாக ஒலிம்பிக்கில் பங்கு பெறணும் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா சேர்ந்தவங்க ஒரு குறிப்பிட்ட பேர் போகிறாங்க. ஆனால் தமிழகத்துலேருந்து ஒலிம்பிக் செலக்ட் ஆகிறவங்க ரொம்ப கம்மி தான். ஷூட்டிங்கில் ஃபஸ்ட் டைம் ஆயிருக்கீங்க. இவ்வளோ காலம் எடுக்கிறதுக்கான இவ்வளோ கேப் வந்துருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதுதான் ஒரு மேஜரான கன்சர்ன். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கே வந்து இவ்வளோ தூரம் வரத்துக்கு சொந்த ரேஞ்சு தேவைப்பட்டுச்சு. அது வந்து ஈஸி கிடையாது.
ஒரு ரேஞ்ச் இப்போ நாங்கள் வந்து நிறைய பேர் அங்கே சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி ஒன்று இங்கே அமைச்சு கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் பேக்வேர்டாக இருக்கவங்களுக்கெலாம் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து நம்பர் 1 வரும் இந்தியாவிலன்றது என்னோட நம்பிக்கை. சார் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஷூட்டராக நீங்கள் கிளம்பிட்டீங்க, இப்போ ஒலிம்பிக்ஸ் வரையும் போயிட்டீங்க, வேர்ல்டு சாம்பியன் அடிச்சுட்டு ஒலிம்பிக் போயிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களை பார்த்து வர சந்ததி இருக்குங்களா சார்? நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இப்போது இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் எங்கள் கூட வரலாம். ஹார்ட் ஒர்க் தான் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கும் லாஸ்ட் 2 ஒலிம்பிக்ஸ்லேயுமே வந்து ஒரு பாயிண்டில் தான் போச்சு குவாலிஃபிகேஷனே, ரொம்ப க்ளோஸாக வந்து தான் போச்சு. பட் மனசோட விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்பிக்கை வேணும், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. சார் இப்போது அரசு சார்ந்து ஏதாவது செயல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஷூட்டு மற்ற அத்லெட்ஸோ ஃபுட்பால் கிரிக்கெட்டுன்ற மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துட்டோம்னா கிரிக்கெட் கொஞ்சம் ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸாக இருக்குது, ஃபுட்பால் ஹாக்கின்னு வந்துருக்கு, கபடி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரோ கபடி அப்படின்ற மாதிரி நிறைய வந்துடுச்சு. இப்போது இதை டெவலப் பண்ணுறதுக்கு, ஷூட்டரை டெவலப் பண்ணுறதுக்கு அரசு சார்ந்து என்ன செய்யணும், இல்லை வேறு டோர்னமெண்ட் மாதிரி அதிகமாக இதில் கொண்டு வரணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இதை டெவலப்மெண்ட் பண்ணுறது? இல்லை, ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுக்கு அடுத்து மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்டாக ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு நேஷ்னல் சாம்பியன்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7000-8000 பேர் கலந்துக்கிறாங்க. இது வந்து ஸ்டேட்டில் குவாலிஃபை ஆகி ப்ரீ நேஷ்னலில் குவாலிஃபை ஆகி அடுத்து நேஷ்னலுக்கு வரதே 7000 பேர் 8000 பேர் வராங்க. ஸோ பாப்புலாரிட்டி இருக்குது, பட் சவுத்தில் இல்லை, ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நம்மளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ரேஞ்ச் இருந்ததுன்னா நம்ம இங்கே நிறைய காம்படிஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணலாம், ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் ஹோஸ்ட் பண்ணலாம். அப்போது இங்கே உள்ள ஷூட்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஷூட்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ அவங்களோட கம்பீட் பண்ணுறதுக்கோ ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் தான் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த ஸ்போர்ட் பிக்கப் ஆகும்.